ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரியோ விஒய்பி. இந்த ஒரு வண்டியை பற்றி நான் டீட்டெயிலாக பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் பேச போகிறது ரேட்டு தாங்க. இந்த ஒரு வண்டியோட ரேட்டுக்காக நான் வாங்காத திட்டு இல்லை. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வண்டிக்கு லைசன்ஸ் தேவையில்லைங்க. அதை தவிர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வண்டியில் மொத்தம் 4 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. வார்ம் ஒயிட், டார்க் கிரே, அது மட்டும் இல்லாமல் அக்வா மெட்டலிக், அது மட்டும் இல்லாமல் பேஸ்டல் பர்பிள்னு இந்த மாதிரி ஒரு 4 கலர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 கலர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கிரே வச்சு தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து இந்த ஒரு வண்டியில் ரேட்டு 76,639 ரூபா இந்த வண்டியோட ரேட்டுங்க. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 77,000 ஆன் ரோட் ப்ரைஸு. பாண்டிச்சேரியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் 77,000. உங்கள் லொக்கேஷன் ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப வந்து அதிகமாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரு 76னா ஒரு 85,000-90,000 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். ஓகேவா? இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 74 கிலோ தான். ரொம்ப கம்மியான வெயிட்டு. உமன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ஏற்ற ஒரு வண்டி. கலரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உமன்ஸை தான் வந்து ப்ரைமரி டார்கெட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 775 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 140 mm. அதே மாதிரி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல் கிடையாது. பூட்லுக்குன்னு லைட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அதேமாரி பிரேக்கு, டெயில் லைட் எல்லாமே வந்து எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வண்டி கிடைக்கும். அதே மாதிரி பில்டு குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 24 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எதுவுமே அவங்க கொடுக்கல. டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் ஹுக் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து இந்த ஒரு வண்டிக்கு கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சோல் வரைக்கும் ரொம்ப பேசிக்குங்க. 3.5 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன்லாம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஜிபிஎஸ் நேவிகேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே கிடையாது. உங்களால் ஸ்பீடை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஓடோமீட்டர் ரெண்டுமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ்லேருந்து எம்டி, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் போகுன்றதெல்லாம் ஒர்க் ஆகும். அதேமாரி ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப் மீட்டர் தான் டிஜிட்டலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் அலாரம் இருக்குது. லோ பேட்டரி இண்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐபீம் இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்தடுத்த ஓடி அப்டேட்ஸ் எதுவுமே இந்த ஒரு வண்டிக்கு கிடைக்காது. கால், எஸ்எம்எஸ் அலர்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடையாது. கிளாக் வந்து இருக்குது. டிஜிட்டல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டு, இன்ஜின், மோட்டார் கட் ஆஃப் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தான் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதேமாரி கீலெஸ் லாக் அன்லாக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் மூலியமாகவே வந்து வண்டி ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இதில் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அடிஷ்னல் ஃபிட்டிங்கில் வந்து அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பேக்கில் இருக்கிற அந்த பில்லியன் ரெஸ்ட்டும் வந்து நீங்கள் அடிஷ்னலாக காசு கொடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைட் பாடி பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. லாங்கிவிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு அந்தளவுக்கு நமக்கு சரியாக தெரியல. போக தான் தெரியும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கட் ஆஃப் ஸ்விட்ச்சு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஓவராலாக பில்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஒரு உமன்ஸுக்கு வந்து இந்த ஒரு ப்ளஷர் வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. ஹோண்டா ப்ளஷர் மாதிரி. அதேமாரி ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. சேசஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஃப்ரேம் ஸ்டீல் கொடுத்துக்கிறதுனால பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உங்களுக்கு ஃபீலிங் வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஓவரால் வெயிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1.44 kWh கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த ஒரு வண்டிக்கு கிடையாது. இதுதான் வந்து அந்த பேட்டரியோட லொக்கேஷன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பேட்டரி தான், IP67 ரேட்டிங். போர்ட்டபிள் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா 0.25 kWh. மேக்ஸிமம் டார்க்காக 35 Nm வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் முறுக்குனாலும் 25 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகும். ரொம்ப வேகம்லாம் கிடையாது. ஒரு மீடியமான ஒரு வேகம்னே வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக். அடுத்தது காமனாக வந்து கேட்குறது என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரேஞ்சு. அவங்க 80 கிளைம் பண்ணுறாங்க ஐடிசி.
நம்ம வந்து ஒரு 50+ வந்து எதிர்பார்க்கலாம் தாராளமாக. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பிரஷ்ட் டிசி அப் மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோட்டாரோட ரேட்டிங் வந்து IP65. அதேமாரி கிரேடபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க வீலை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 10 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு 180 mm, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் வந்து டியூப்லெஸ் தான். ஆனால் வந்து நீங்கள் சீட்டிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு இன்பிட்வீனில் இருக்க கேப்பில் நீங்கள் ஒரு சிலிண்டரே வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கேப்பு ஸ்பேஷியஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆம்பியரோட நிறைய மாடல்ஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அவங்களோட சர்வீஸ் அண்ட் குவாலிட்டிஸும் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மோட்டார் வாரண்ட்டி, இந்த பேட்ரி வாரண்ட்டி என்னென்னு பார்க்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து 30,000 கிலோமீட்டர் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இதில் இருக்கிற ஃப்ளாஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அதுதான் மெயினான அட்வான்டேஜ். அதேமாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்கூட்டியை ரைட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்ற ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து 25 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இந்த ஒரு வண்டி போகாது. அது 2வது அட்வான்டேஜ். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விலைங்க 75,000லேயே உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்கணுன்றது இப்போதைக்கு பல பேரோட கனவாக இருக்கும். அதுக்கு இது ஒரு ஏற்ற தீனின்னு தான் சொல்லணும். 4வது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டிக்கு. அப்போ இது யாரை வந்து மேஜராக அட்ராக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பெண்கள் அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதோட ட்ராபேக் என்னென்னு பார்க்கலாம். ட்ராபேக்கு இதோட ரேஞ்சுங்க 80 கிலோமீட்டர் அவங்க கிளைம் பண்ணாலும் பேட்ரி கிலோவாட் ஹவருக்கு நம்ம கம்பேர் பண்ணால் ஒரு 50-55க்கு மேலே தர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இதை வந்து நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ண முடியுமே தவிர லாங்கர் யூஸுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வண்டி நல்ல ஆப்ஷனாகவே கிடைக்காது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வாரண்ட்டி. மற்ற கம்பெனி ஏத்தர் ஆகட்டும் ஐக்யூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் மோட்டார் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஆம்பியரை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் தான் மோட்டார் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இப்போ வர்ற ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்கூட்டி இன்னொரு 30,000 கொடுத்து நான் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற எல்லா ஸ்கூட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இன்ஃபோர்ட்மெண்ட் சிஸ்டத்தோட GPS, கால் அலர்ட், SMS அலர்ட். இப்போ கால் வராத ஆள் இருக்காது, SMS வராத ஆளுங்களே இல்லை. அப்போ அது எதுவுமே வந்து இந்த ஒரு 3.5 இன்ச் LCD டிஸ்பிளேயில் இருக்காதுன்றது அடுத்த ஒரு மேஜரான ட்ராபேக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா குட் லுக்கிங், குட் ஃபார் உமன், குட் ஃபார் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பீப்புள். ஓவராலாகவே வந்து இந்த வண்டிக்கு வந்து அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 கொடுக்கலாங்க தாராளமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். ஸோ இதுமாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ். உங்களோட சப்போர்ட்னால தான் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள்.